சார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற 16ஆம் தேதி நடக்கக்கூடிய ராசிபலா தேர்வுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரும் இன்றைக்கி ஃபஸ்ட் பேப்பரில் செகண்ட் ரவுண்டில் இம்பார்ட்டன்ட் விஷயம் போடுறேன். இதுக்கு 10 மார்க்கு. ஏற்கனவே 2 விஷயம் ஃபுல்லாக நடத்தியிருக்கேன். அது தேர்ட் விஷயம். இது மாங்கினா அம்மா. கவி பரிச்சய, கவிஞனுடைய அறிமுகம். கவிதா கே கவிகை ஸ்ரீ ஏகாந்து சி வாஸ்தவ இவர் இந்த செயல் ஏற்றவர் பேர் ஏகாந்து ஸ்ரீ வாஸ்தவ். ஆப்கி அநேக கவிதாயை கிராமீண ஜீவன் பர் ஆதாரித் ஹை. இவருடைய பாடல் அநேகமாக எப்படி இருக்கும் ஒரு செய்யுள் அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி, ஜீவன்னா வாழ்க்கைன்னு அர்த்தம், கிராமப்புற வாழ்க்கை அடிப்படையாக கொண்டது. சாராம்ச இதோட சுருக்கம். கவி இசே கவிதா மாங்கே निगस्वार्थ प्रेम का वर्णन करते हैं. கவி ககத்தேகை. இது தன்னலமற்ற அன்பு அப்படின்றது அந்த டாப்பிக்கில் அம்மாட்ட எல்லையே கிடையாது அன்புக்கு அப்படின்ற டாப்பிக்கில் கவிஞர் எழுதியிருக்கார். इस दुनिया में मां की ममता के शासन कुछ भी नहीं हो सकता. இஸ்ஸுக்கு துனியா, துனியான இந்த உலகத்தில் அம்மா மம்தா அப்படின்னா பாசம்னு அர்த்தம். இந்த உலகத்தில் அம்மாவுடைய பாசம் நிகரானது எந்த இதுவுமே சமான் அப்படின்னா நிகரானது எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. அம்மா अपने हाथों से हमारी फटी कमीज पर बैबंद लगाती हैं और फूल कागती हैं. மாਂ தன்னுடைய கைகள் अपने हाथों அப்படின்னா கைகள் அர்த்தம். அம்மா தன்னுடைய கைகளால் ஹமாரி ஃபட்டி கமீஜ், இந்த மாதிரி கமீஜ்னா சட்டைன்னு அர்த்தம். சட்டை நிறைய கிழிஞ்சிருந்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஓட்டை பைபந்து லகாத்திகை, அந்த ஓட்டை தன்னுடைய கைகளால் அந்த ஓட்டை மறைச்சி அது ஃபூல்னால் பூக்கள்னு அர்த்தம். அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல பூக்கள் வச்சு அம்மா காகத்தை வச்சு தருவாங்க குழந்தைங்களுக்கு. ஹமாரே பவசியக்கோ உஜ்ஜல்வல் பனாத்திகை. அவரோட அம்மா குழந்தைங்களுடைய பவிஷ்யம் அப்படின்னா எதிர்காலத்தை அம்மா பிரகாசமாக ஆக்கிறது அம்மா தான். குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக ஆக்குறவங்க அம்மா தான் அப்படின்றது இந்த டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ராத்திபர் தீபிக்கு தரகு ஜல்கர் ஹமாரே ஜீவன் மே பிரகாஷ் ஃபைலாத்திகை. ராத் அப்படின்னு இரவுன்னு அர்த்தம். இரவு முழுவதும் தீபுனா விளக்குன்னு அர்த்தம். இரவு முழுவதும் விளக்கு போல் விளக்கு எரிவது போல் அம்மா நம்முடைய வாழ்க்கை பிரகாஷ்னா ஒளி, வெளிச்சம்னு அர்த்தம். வெளிச்சமாக பரப்புறது நம்ம ஃபைலாத்தி அப்படின்னா பரப்புதல்னு அர்த்தம். இந்த மாதிரி இரவு முழுவதும் எப்படி ஒளி வெளிச்சத்தை தருது போல் அம்மா இரவு முழுவதும் கண் விழித்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி கொண்டு வரணுன்ட்டு அவங்க சரிவர கொண்டு வரது நம்முடைய அம்மா தான். बोर के दारों के शासन हमें उत्साहित करती हैं. மோர் கே தாரு அப்படின்னா நட்சத்திரங்கள் அர்த்தம். நட்சத்திரங்கள் எப்படி உலா வருதோ அதுபோல் அம்மா அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைங்களை ஹமே உற்சாக் அப்படின்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கு உற்சாகப்படுத்துறதும் அம்மா தான். ஐசி ஏக்கு நதிகை. அம்மா ஒரு நதியில் எப்படி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு அதுபோல் இப்படிப்பட்ட ஒரு நதி போல் அம்மா இருக்காங்க. ஜோ ஹமாரோ सूख जीवन को உப்ஜாவ் பனாத்தி ஹை. அவங்க வறண்ட இந்த மாதிரி சுக்கே அப்படின்னா வறண்டு போய் கஷ்டத்தில் இருக்கிறப்போ அவங்களுடைய ஜீவன வாழ்க்கைன்னு அர்த்தம். இந்த வறண்ட காலத்தில் அம்மா தான் நம்மளுக்கு ஒரு துணையாக இருந்து நம்மளுக்கு உற்சாகப்படுத்தி ஒரு ஆறுதலாக இருக்காங்க. பனாத்தி அப்படின்னா நம்மளுக்கு ஆறுதலாக சொல்கிறது அம்மா தான் அப்படின்றது இந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். धरती की दरग शब कुछ शग लेती हैं. धरतीना பூமின்னு அர்த்தம். எர்த்து இந்த பூமியை போல்
ஷப்பு குச்சு ஷக்கு லேத்திகை. இந்த பூமி எப்படி பொறுமையாக இருக்காளோ அதுபோல் வந்து அம்மா வந்து நான் வந்து எல்லோர்கிட்டையும் எப்படி இருப்பாங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க. வகு ஹமாரி சாங்ஸோ கே பல் பர் ஜீத்தேகை. வகு ஹமாரி நம்ம மூச்சில் கூட சாங்ஸ் அப்படின்னா மூச்சு விடுறது, நம்ம மூச்சில் கூட வந்து அம்மா தான் இருப்பாங்க. பல்லாம் அப்படி வந்து பலம், அந்த மூச்சு நம்ம விடக்கூடிய மூச்சு கூட அம்மா நினச்சா நம்மளுக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்கும், ஒரு சக்தி மாதிரி இருக்கும். ஹமாரே ஜீவன் கா அங்கூர் வகி சே சிறு ஹோத்தாகை. நம்முடைய வாழ்க்கையில் வந்து அம்மா வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. அங்கூர் படி சிறுனா வந்து தொடக்கம் வந்து நம்மளை வாழ வைக்கிறது, நம்மளுக்கு முதன்முதல் வாழ வைக்கிறதும் அம்மாவை தான். வகு ஹமே வசந்துக்கா அனுபவ கராத்திகை. நம்மளுடைய வகு ஹமே வசந்தக்கா அப்படின்னா நம்மளுடைய வசந்த காலத்தில் வந்து நம்மளை வந்து உணர வைக்கிறது வந்து நம்மளை வந்து அம்மா தான். அகர் ஒருவேளை ஹமே காவ் லகு ஜாயே தோ மா ச்சு ரூயி சே முலாயம் மகரம் மர்கம் லகாத்திகை. அகர் ஹமே காவ்னா வந்து புண்ணுன்னு அர்த்தம். குழந்தைங்களுக்கு வந்து புண்ணு ஏற்பட்டால் திடீர்னு விளையாண்டுட்டுறப்ப அந்த காயம் இப்போ வந்து காவ்னா வந்து காயம் ஏற்படுறது. இந்த ஒரு வேளை வந்து காயம் ஏற்பட்டால் ஜாயே இப்போ உடனே அந்த குழந்தையை தூக்கி என்ன பண்ணுறாங்க அம்மா ரூச்சு அப்படின்னா பஞ்சை எடுத்து என்ன பண்ணுறாங்க வந்து மென்மையான, அப்போ வந்து முலாயம் அப்படின்னா அந்த பஞ்சில் மென்மையாக தடவி என்ன பண்ணுறாங்க இந்த மருந்து வைக்கிறதும் அம்மா தான். சமுத்திர கே பானிக்கோ பி மா அப்பனி हथेली में लाकर हमारी फोटो தக் பகிர்ந்துதாகை. சமுத்திரக்கே பானி கடலில் வந்து தண்ணி எடுத்து சமுத்திரக்கே பானிக்கோ பி சமுத்திரத்தில் கூட தண்ணியை எடுத்து மா அப்பனி ஹாத்திலி தன்னுடைய கைகளால் என்ன பண்ணுறாங்க, அந்த 2 கைகளால் தண்ணியெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய அந்த கையில் வந்து உள்ளங்கையால் அந்த தண்ணி பிடிச்சிட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க தண்ணி வந்து கொடுக்குறாங்க, பகிர்ந்துதாங்க. மா ஹமே ஜீவன் மே உங்சாயி தக்கு பகிர்ந்துதாதி ஹை. நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஹமே ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து உயரத்துக்கு வந்து கொண்டு செல்வதும் அம்மா தான். பகிர்ந்துதாதி அப்படின்னா வந்து கொண்டு போகிறது நம்ம அம்மா தான். கவினே இசே கவிதாமே கவிஞர் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காரு அந்த கவிதையில் மாங்கி மாகந்தா மாகந்தா கா வர்ணன் சுந்தர் டங்கு சே கியாகை. அம்மா வந்து உண்மையிலே வந்து ஒரு மகத்தியம் வாய்ந்தது, இதுக்கு ஈடு வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வந்து இதை வந்து அழகாக வந்து வர்ணிச்சிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.